ಸ್ಕ್ರೀನ್ ಶೇರ್ ಆಯ್ತಲ್ಲ ಸರ್? ஆயிடுத்து. ஸோ வந்து நம்ம இந்த ஜாதகத்தை தான் நேத்தில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். இதுல நாம நேத்து 6வது இடம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இதுல ஏதோ மாறி ஆமா, நீங்க அதான் சொன்னீங்கல்ல, அந்த அவரோட அந்த சுக்கிரனும் சந்திரனும் ஒரே வீட்டுல இருக்குன்னு பார்த்தோம். ஜாதகம் வந்து ஏதோ மாறிடுது, வேற ஏதோ வந்திருக்கு. பெங்களூரு கர்நாடகா 13 செப்டம்பர் 2020. இதுதான் புனர்பூசம். தமிழ்ல வந்துருத்தோ இங்கிலீஷ். ஆமா, இதுதான். இப்ப நம்ம 6ஆம் இடம் வரைக்கும் பார்த்தோம். நம்ம இப்ப உங்க ஸ்கிரீன் அது வந்துட்டல, அது வரலையா? இதோ வரேன். இல்ல, பக்கவே வருது. 13 செப்டம்பர் 20. ஒரே நிமிஷம், நான் 13 செப்டம்பர் 2020. இதுலயே ஆருத்ரா இல்ல, இது நீங்க 2 மார்ச் 2023 போட்டிருக்கு. ஆமா, 13 செப்டம்பர். அது நீங்க பெங்களூர் பண்ணனும், அந்த சென்னை மாத்தில. 13 செப்டம்பர் 2020. 2020 இது 23. ஆமா, 23 ஐ திங்க் 12:52 PM. ஆமா, வேலட். இங்கிலீஷ் பெங்களூரு. அங்க மேல சென்னை பண்ணோம். சரி, பெங்களூரு மாத்தில. சப்மிட். ஆமா, இதே ஜாதகம் தான் இல்லையா? சோ வந்து நம்ம இப்போ 6ஆம் இடம் வரைக்கும் பார்த்தோம். 5ஆம் இடம் நம்ம இப்போ இவருக்கு வந்து எப்படின்னா, அந்த செவ்வாய் வந்து ஆட்சியில இருக்காரு இல்லையா? செவ்வாய் ஆட்சியில இருக்கார். இப்போ மனோகாரகன் சந்திரனும் வந்து ஆட்சியில 8ல மறைவு அப்படின்னாலும் அவரும் வந்து ஆட்சி தான். அப்ப என்னன்னா, இவருக்கு வந்து மனசுல ஒரு ரௌத்ரம், ஒரு போராட்டம், ஏதோ ஒரு துடிப்பு, சும்மா ஒரு இமேஜினேஷன். இப்போ இமேஜினரி பவருக்கு எல்லாமே வந்து புதன் தான். மனசு நல்லா இருந்தாலும் நம்மளோட அந்த கற்பனா சிந்தனா சக்தி அப்படிங்கிறோம் இல்லையா, அது வந்து அந்த இமேஜினேஷன், எஜுகேஷன், நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் தர்றவர் புதன் தான். அப்ப புதனும் வந்து உச்சத்துல இருக்காரு அப்படிங்கிறப்போ கிரியேட்டிவிட்டியும் இருக்கும் இவருக்கு, மனசும் நல்லா இருக்கும். அதே போல அந்த சுக்ரனுக்கான ஒரு ரௌத்ரமும் இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும். நான் அவனை அடிச்சிடறேன் பார், பிடிச்சிடறேன் பார், ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நான் ஏதாவது பண்ணிடுறேன் பார் அப்படின்னு நினைப்பார். ஆனா அந்த சுச்சுவேஷன் வர்றப்ப என்ன ஆகும்னா, அந்த குரு வந்து 5ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும் 9 பாக்குறதுனாலையும் லக்னத்திலேயே இருக்கிறதுனாலையும் அப்ப அந்த பணிவு தானாவே வந்துடும். இவர் நினைச்சாலுமே வந்து ரொம்ப விகரஸா ஆக்ட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் அந்தந்த காரகத்துவம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ ரௌத்ரம் ஏன் வருது சொன்னேன் இவருக்கு. மார்ஸ் வந்து ஆட்சியா இருக்காரு இல்லையா? ஆமா ஆமா, அவர் அதுதானே, வீரம் தானே அவர். முதல்ல சொல்லிருந்த மிலிட்டரிக்கு போறதுக்கு 3ஆம் இடத்துல இன்கேஸ் இதுவே வந்து லக்னம் வந்து கும்ப லக்னமா இருந்து 3ல மார்ஸ் ஆட்சியா இருந்தானே ரொம்ப தைரியசாலியா இருப்பார், எல்லாத்துக்கும் துடிப்பா இருப்பார். ஒரு மிலிட்டரியோ ஆர்மியோ நேவியோ சேர்றதுக்கு கூட இவர் ஒரு சான்சஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். 7ல ராகு அப்படிங்கிறப்போ நம்ம 7ங்கிறத லக்னத்தோடவே சேர்த்து பார்த்துட்டோம். நாகதோஷம் கலத்திர தோஷம் எதுவும் இல்லை.
குருவே அங்க பாக்குறதுனால மேரிட் லைஃபும் நல்லா இருக்கும். இன்கேஸ் இவர் பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். 7. 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறோம். 8 முக்கியமா பார்க்கக்கூடியது ஆயுள் ஸ்தானம். அங்க வந்து சந்திரன் வீனஸ் சேர்ந்து இருக்கே, சுக்ரன் சேர்ந்து இருக்கே, அங்க வேற சனி வேற பாக்குறாரு இல்லையா? ஆமா. சனி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா வந்து அங்க வந்து சந்திரன் ஆட்சி, சந்திரன் தான் அங்க மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்காரு அந்த வீடை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஆட்சியிலேயே அந்த அஷ்டமஸ்தான அதிபதி அங்கேயே இருக்கார், ஆட்சியா இருக்கார். அப்படிங்கிறப்போ அவர் ஆயுசுக்கெல்லாம் எந்த குறைவுமே தரமாட்டார். இப்போ இன்கேஸ் வந்து யாரோ ஒருத்தருக்கு அஷ்டமஸ்தான அதிபதி நீச்சமாயிட்டாருன்னு வைங்களேன், நீச்சமாயிட்டார், பகையா உக்காந்துட்டு இருக்கார். இப்போ அஷ்டமஸ்தான அதிபதி வந்து சூரியன் இருக்கார், அவர் வந்து சனி வீட்டுல இருக்கார். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சனி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா காரகன் சனி தானே, ஆயுஷ் காரகன். ஆமா. அந்த காரகன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறப்போ அப்படி பார்த்தாலும் அந்த காரகன் ஆயுஷ் காரகன் சனி நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் ஆயுசுக்கு குறைவு இருக்காது. அதே போல லக்ன அதிபதி, லக்னாதிபதி நல்லா இருந்தாலும் ஆயுசுக்கு குறை இருக்காது. ரொம்ப ரேர் கேசஸ் லக்னாதிபதியும் வீக்கெண்டா இருப்பார், ஆயுஷ்காரகன் சனியும் பகையாவோ நீச்சமாவோ இல்லைன்னா சிம்மத்துல போய் உக்காந்துட்டு இருக்கிறதோ அப்படி இருப்பார். 8ஆம் இடமும் ரொம்ப வீக்கெண்டா இருக்கிறப்பதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும். நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி இது நம்ம பர்ஃபெக்டா நம்ம தர்ற டைம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, பிளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்க போறது. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே இப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. மேக்சிமம் பாசிட்டிவ் சைடு நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். 9 அப்படிங்கிறப்ப பாக்யஸ்தானம், அங்க சூரியன் இருக்கார், சூரியன் ஆட்சியாக இருக்கார் சிம்மத்துல. இப்போ அதே மாதிரி நேத்திக்கு டிஸ்கஸ் பண்ண காரகோ பாவனாஸ்தி அப்படின்லாம் சிலர் சொல்றது உண்டு. இந்த ஜாதகத்துல அது கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து அந்த ஆட்சி பெற்ற கிரகம் சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கார். இன்கேஸ் ரிஷப லக்னமா இருந்ததுன்னு வைங்கோல்ல, ரிஷப லக்னம்னா 9ஆம் இடம் எந்த வீடா வரும்? ரிஷப லக்னம்னா யாரோ ஒருத்தருக்கு ரிஷப லக்னமா இருக்கு, 10ஆம் வீடு வரும். 10 இல்ல 9 வந்து மகரம் வரும். ரிஷப லக்னமா இருந்ததுன்னா மகரம் வரும். ஆமா, மகரம் வரும் இல்லையா? இப்போ இன்கேஸ் அந்த காரகோ பாவனாஸ்தின்ற மாதிரி எல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த காரகன் வந்து அந்தந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னு. இன்கேஸ் ரிஷப லக்னமா இருந்து மகரத்துல சூரியன் நின்னாவோ இல்லைன்னா மிதுன லக்னமா இருந்து கும்பத்துல சூரியன் நின்னாவோ பகையில நிக்கிறார் இல்லையா சூரியன், அப்ப குரு பார்வை இல்ல, சுபரோட பார்வை, சுக்கிரனோட பார்வை இல்ல, இல்லைன்னா புதனோட பார்வையோ சேர்க்கையோ இல்ல, வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனோட பார்வையோ தொடர்போ சேர்க்கையோ இல்ல அப்படின்னா வேணா அப்பாவுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு அலைச்சல், பிசினஸ்ல முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது, அப்பாவுக்கும் பையனுக்கும் டேர்ம் சரி இல்லாம இருக்கிறது, அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஓரளவுக்கு யூகிக்கலாம். ஆனா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லை. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கு. மெயின் ஃபர்ஸ்ட் வந்து அவர் சூரியனே ஆட்சியா இருக்காரு தன்னுடைய சொந்த வீட்டுல. இன்னொன்னு குருவினுடைய பார்வை இருக்கு. இப்போ இன்னொன்னு வந்து அதுக்கு முந்தின வீடு 8ஆம் இடம் நம்ம கடகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆயுசுக்கு குறை இருக்காது. அப்படிங்கறது இன்னொரு வகையில எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து மங்களன் வந்து 4ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறார். மங்களன் வந்து மங்களனுக்கு 8 4 7 8 பார்வை உண்டு, 3 பார்வை. ஸோ அந்த ரௌத்ர குணம் அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளதான் இருக்கும், வெளியில அவரால் காமிச்சிக்க முடியாதுன்னு சொன்னது வந்து இதுவும் ஒரு காரணம். அந்த மங்களன் வந்து சந்திரனை பாக்குறார், சந்திரன் வந்து மனோகாரகன் இல்லையா? அப்ப மங்களன் வந்து சந்திரனை பார்க்கும்போது மனசு அவனை அடிக்கணும் இவனை அடிக்கணும், இந்த பசங்க வந்து அந்த இமேஜினேஷன்லயே விளையாடிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கும் இவருக்கு லைஃப் லாங். ஆனா எதிர்க்கு அவர் வந்து நின்றுட்டார் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஆயிடுவார், ரொம்ப கல்ச்சர்டு பர்சனா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனா அவரை பாக்குறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு எண்ணங்கள், அவரை அப்படி திட்டலாம் இப்படி திட்டலாம் மனசுல ஓடிட்டு இருந்தாலும் இவரால் அப்படி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா வந்து இவர் கல்ச்சர்டா டீசெண்டா தான்
நடந்தாகணும். லக்னத்துல குரு கேத்து இருக்கிறதுனால. இன்னொன்னு வந்து வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால இவரோட டாக் வந்து பொலைட்டா தான் இருக்கும். ஆனா அதே சமயம் நிஜமாவே கோபம் வந்துருது அப்படின்னா அதை தாங்க முடியாது யாராலையுமே. பேசுற பேச்சுக்கள் கோபம் ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்துல அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த ஒரு கோபம் ட்ரிகர் ஆகிதானே ஆகணும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல. அப்போ அது ட்ரிகர் ஆகிறது அப்படிங்கிறப்போ அந்த பேச்சு அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். யாராலையும் மறக்க முடியாதபடி இருக்கும். அவரோட ஆக்ஷன்ஸ் வந்து அவ்வளவு விகரஸா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ரேர். நிஜமாவே ஒரு கோபம் வந்துருச்சு, தாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, அந்த கோபத்தை வெளிப்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ அப்படி ஆகிறதுக்கு ரேர் சான்சஸ் உண்டு. ஆனா மேக்சிமம் வந்து ரொம்ப டீசென்ட் கை, பொலைட்டா தான் பேசுவார். வெளியே பேசுறதை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர்டா தான் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தையின் மூலியமா. இப்போ சூரியன் அப்படிங்கிறது பித்திருக்காரகன் தானே. 9ஆம் இடமும் பித்ருஸ்தானம். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே செய்யறோம். அப்ப இவருக்கு அப்பா மூலமாக எல்லாமே கிடைக்கும். அப்பாவனுடைய தொழில் செய்யறதோ இல்லைன்னா அப்பாவனுடைய சொத்து இவருக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது, அதை இவர் மெயின்டைன் பண்றது, அப்பாவனுடைய நாலேஜ் அப்படியே இவருக்கு கிடைக்கிறது, அந்த மாதிரியான ஹெரிடிட்டியா வரக்கூடியதான ஏதோ ஒரு சில நாலேஜஸோ அசட்ஸோ ஏதோ ஒன்று வந்து இவருக்கு மறுபடியும் கிடைக்கும். அதை வச்சு இவர் தானும் நிறைய வளர்த்துப்பார். அதை வச்சு 10 அப்படிங்கிறது வந்து தொழில் ஸ்தானம், பிசினஸ், ஜாப், உத்தியோகம், பிசினஸ், இது எல்லாமே பொறுத்தது. அப்ப இங்க வந்து மெர்க்குரி, புதன் வந்து உச்சமா இருக்கார். ஸோ இவருக்கு வந்து ஜீவனத்துக்கு குறைவே இருக்க போறது இல்லை. நல்ல வெல் எஜுகேட்டட். புதன் வந்து புத்திகாரகன் இல்லையா, அவர் வந்து கேந்திரத்திலேயே இருக்காரு. கேந்திரம் வந்து 1, 4, 7, 10 கேந்திரம்னு சொல்லியிருக்கோம். சோ அதிபதி 1ஆம் இடத்து அதிபதி லக்னத்திலேயே இருக்கார். 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். அவரு லக்னத்திலேயே இருக்கார். 7ஆம் இடத்தையும் அவர் பாக்குறார். யாரு? லக்னாதிபதி. 10ஆம் இடத்துல புதன் உச்சம் அப்படிங்கிறப்போ 1, 4, 7, 10 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறமா திரிகோணம் ரொம்ப முக்கியம். திரிகோணம் தான் மெயின். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திரிகோணம். அடுத்து வந்து சம் பில்லர்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம் அப்படின்னா வந்து முதல்ல திரிகோணம். லக்னம் முதல்ல மெயின். லக்னம்னா சென்டர் பாயிண்ட். லக்னம் நல்லா இருக்கணும். ரெண்டாவது வந்து 1, 4, 7, 10 1, 5, 9 திரிகோணம், அந்த ட்ரையாங்கிள் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்புறமா வந்து 1, 4, 7, 10 அந்த சென்டர்ஸ், கேந்திரம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமான ஒரு பில்லர் என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், லக்னாதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி. அதான் முதல்லயே நம்ம இப்படி எப்படி எப்படி சுத்தி பார்த்தாலும் 1, 5, 9க்குள்ளே வந்துடும். அது இல்லைன்னா 1, 4, 7, 10க்குள்ள வந்துடும். பேசிக்கா இது முதல் 3 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த ஜாதகர் கஷ்டப்பட போறது இல்லை லைஃப்ல அப்படிங்கறத நம்ம ரொம்ப தீர்மானமாவே சொல்லிடலாம். இவ புதன் வந்துட்டு உச்சத்துல இருக்கிறதுனால எப்படி சொல்லலாமா, அவரோட தொழில் வந்துட்டு எஜுகேஷன் மேத்ஸ்ல அப்படி ஏதாவது இருக்கும். அது புதனோட மேக்ஸ்ல வரும். மேக்ஸ்ல ஆமா மேக்ஸ் என்ன போடுவார். அது ஆல்ரெடி எப்படின்னா இந்த ஜென்ரலா ஒரு சொல்றது உண்டு. மிதுனம் கன்னி, மிதுனம் கன்னி புதனுடைய ராசிகள் இல்லையா. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த இவர் வந்து மார்ஸ் வந்து 5ஆம் இடத்துல மார்ஸ் வந்து ஆட்சியா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் நல்லா இருப்பாருன்னு சொல்லலாம். ஃபுட்பாலு, பிளேயிங், அதுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷம் தேவைதான் இல்லையா. நம்ம விளையாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷம் தேவை, விடாமுயற்சி தேவை. ஸோ வந்து இவருக்கு வந்து விளையாட்டும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளும் நல்லா வரும். அங்காரகனால அதை சொல்றேன். அங்காரகன் வந்து ஆட்சியில இருக்கிறதுனால. இன்னொன்னு புதன் ஆட்சியில இருக்கிறது ஜென்ரலாவே மிதுன ராசிக்காரா அப்புறமா வந்து கன்னி ராசிக்காரா கொஞ்சம் இமேஜினேஷன் பவரோட தான் இருப்பா. ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு பொருள் இருக்கு அதை இன்னும் அழகாக்குறது எப்படி அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷன் பவர் வேணும் இல்லையா. வே ஆஃப் பிரசன்டேஷன், அப்புறமா வந்து கற்பனை திறன், சிந்தனா சக்தி, கவிதை எழுதுறது, புக்ஸ் எழுதுறது, லிட்ரேச்சர்ல ஜென்ரலாவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருப்பா. படிக்கிறதுலயோ இல்லைன்னா எழுதுறதுலயோ
ப்ரெசன்டேஷன் பண்றதுலயோ வாக்கு வன்மை அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு வந்து ஒரு 2 லைன் ஏதாவது ஒரு 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 சப்ஜெக்டை பத்தி சின்னதா சொல்லி கொடுத்துட்டா போதும், அது ரொம்ப தனக்கு தெரியலைன்னாலும் அந்த சப்ஜெக்டை ரொம்ப எலாபரேட் பண்ணி சொல்றதுக்கான ஒரு திறமை இருக்கும். அது மாதிரியான திறமைகள் இவருக்கு இருக்கும். புத்தி மெயினா, புதனுங்கிறது புத்திகாரகன் இல்லையா, அந்த புத்தி வந்து ரொம்ப தீக்ஷ்ணமா இருக்கும். இந்த புத்தியை வச்சு இவரால் என்னென்னலாம் ஜெயிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இப்போ எஜுகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 2ஆம் இடம் 4ஆம் இடம் எஜுகேஷன் சொல்லியிருந்தோம். ஆமா. இப்ப 2ல சனி இருக்காரு, 4ஆம் இடம் ஜூபிட்டர் இருக்காரு. சனி அப்படிங்கிறப்போ கெடுக்க போறது இல்லை, இவருக்கு எஜுகேஷன் நல்லா தான் தரார். ஆனா என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து இவருக்கு அந்த எஜுகேஷன் டைம்ல தான் கொஞ்சம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரப்போறது அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் செஞ்சிருந்தோம். காம்ப்ளிகேஷனா ரொம்ப கிரானிக்கெல்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை. அப்பப்போ கோல்டு, ஃபீவர், லேசினஸ், இப்போ மன என்ன சொல்றது, இப்போ லேசியா இருக்கிறது ஏதோ ஒரு வகையான ப்ராப்ளம் தானே. லேசியாவே இருக்காம ஆக்டிவ்னஸே இல்லை அப்படிங்கிறது. ஸோ அப்பப்போ வந்து லேசியா இருக்கிறது. ஏன் அப்படின்னா வந்து மூன் வந்து ஃபாஸ்டஸ்ட் பிளானட் இந்த இந்த நவகிரகங்கள் இந்த சார்ட்ல வந்து ஃபாஸ்டஸ்ட் பிளானட் வந்து மூன் இல்லையா. ஆமா. 2.5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாறிண்டே இருக்கார், 2.25 நாளுக்கு. ஆனா வந்து வெரி 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 ஸ்லோவஸ்ட்னு பார்த்தா சனி. அவர் 2.5 வருஷம் ஆகுறது மாறுறதுக்கு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு. ஸோ இது வந்து ஒரு வெரி டிஃபரெண்ட் காம்போ. இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் பிளானட்டும் ஒரு ஸ்லோவஸ்ட் பிளானட்டும் சமசப்தமமான பார்வையில் இருக்கு. சந்திரன் வந்து சனியை பார்க்கிறார், சனி வந்து சந்திரனை பார்க்கிறார். ஒரு சில சமயம் இந்த ஜாதகருக்கு என்ன தோணும் அப்படின்னு, இந்த உலகத்தையே நான் தான் மாத்த போறேன், மாத்தி காட்டுறேன் பார் அப்படின்னு ஒரு உத்வேகம் வரும். அடுத்து என்ன ஆகும், நாம சொல்லியா உலகம் திருந்த போறது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு டல் ஆயிடும். படிச்சிடலாம், ரேங்க் எடுத்துடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். திடீர்னு என்ன தோணும், படிச்சு என்ன பண்ண போறோம், எல்லாம் இருக்கே, ஏன் கஷ்டப்படணும், நைட் எல்லாம் ஏன் உட்காந்து படிக்கணும், படிச்ச வரைக்கும் போதும் மார்க் எடுத்துடலாம். ஸோ அந்த ஆசிலேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும் எல்லாத்துலயுமே. மற்ற வாழ்க்கை இவர் கைடு பண்றப்போ ரொம்ப பர்ஃபெக்டா கைட் பண்ணுவார். தனக்கு அப்படின்னு வர்றப்போ வந்து ரொம்ப லேகிங், செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமாங்கிறதுலே ரொம்ப நாள் ஓடி போயிடும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் நன்னா தான் இருக்கும். புதன் வந்து உச்சத்துல இருக்கிறதுனால எஜுகேஷன்ஸ் ரொம்ப நன்னா இருக்கும். இந்த லேசினஸ் இல்லை அப்படின்னா வந்து இவர் ஒரு டாப்பரா வர்றதுக்கு கூட சான்சஸ் உண்டு. டாப்பராவோ, ஸ்காலர்ஷிப் வின்னர், கோல்டு மெடலிஸ்ட், இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு புதன் உச்சத்துல இருக்கிறதுனால. ஆனா இன்கேஸ் இது வந்து கட்டாயமா நடக்குமா அப்படின்னா வந்து அவரோட ஆத்ம பலத்தை பொறுத்து. சனியும் சந்திரனும் இருக்கிறதுனால அவ்வப்போது அப்பப்போ லேசினஸ் ஒரு ரீசன், இன்னொன்று வந்து அப்பப்போ இவருக்கு வந்து ஏதாவது ஒரு கோல்டு, ஃபீவர், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், லேசினஸ் இப்படி வருது அப்படிங்கிறப்போ அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு எஜுகேஷன்ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க போறார், ஸ்ரத்தை காமிக்க போறார் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ 20 இயர்ஸ் மேக்ஸிமம் 20 இயர்ஸோட ஹையர் எஜுகேஷன் முடிஞ்சிட போறது. இந்த ஒரு யூஜி ஒன்று முடிச்சாருன்னா பிஜி ஒன்று, அது எல்லாமே ஒரு 19-20 இயர்ஸ்க்குள்ள முடிஞ்சிட போறது. அதுக்கப்புறம் பிஜிக்கும் மேல பண்றாரு அப்படின்னா தான் 20 இயர்ஸ்க்கு மேல புதன் தசையில நடக்க போறது. அப்போ எஜுகேஷன் எது வரைக்கும் இவருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து புதன் தசை வரைக்குமே எஜுகேஷன் இருக்கும், அப் டு இஸ் 40 இயர்ஸ். இப்போ வந்து 19 வயசு வரைக்கும் சனி தசைன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் புதன் தசை தான் இல்லையா. புதன் தசை 4ஆம் இடத்தை பாக்குறார். புதன் 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 வந்து 7 பாக்குறார். அதான் அவரோட 7ஆம் பார்வையா லக்னத்தில இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறார் இல்லையா. புரியல. புதன் வந்துட்டு லக்னத்தை பாக்குறார், மீனத்தை பாக்குறார். ஆமா, பாக்குறேன். பார்வை அப்படிங்கிறது புதன் வந்து மீனத்தை பாக்குறார். அப்படி பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் 4ஆம் இடம் நம்ம வந்து எஜுகேஷன் சொல்லி இருக்கோம். அப்போ இவருக்கு வந்து நடுவுல ஏதாவது அந்த 19 to 21 இயர்ஸ் 22 இயர்ஸ் நடுவில் ஏதாவது ஜாபுக்காகவோ ஏதாவது ஒரு கேப் கிடைச்சாலும் அதுக்கு அப்புறமா புதன் தசை ஃபுல்லாவுமே இவர் படிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப் டு இஸ் 40 இயர்ஸ் எஜுகேஷன் சான்சஸ் ஆர் சோ பிரைட். 40 இல்ல, அதுக்கப்புறமே 45 இயர்ஸ் வரைக்குமே, 43 இயர்ஸ் வரைக்குமே, அப் டு இஸ் 43 இயர்ஸ், 32 to 43, அந்த ஒரு 11 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து எஜுகேஷன் டைம். எஜுகேஷனுக்கு ரொம்ப நன்னாவே இருக்கும். இப்போ படிச்சதை விட அப்போ இன்னும் சிறப்பா இருக்கும் எஜுகேஷன்.
இன்னொன்னு என்ன நேத்து சார் இப்ப முடிக்கணுமா இன்னும் கொஞ்சம்? முடிக்கலாம், லாஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஆமா சரி, இப்போ லாஸ்டா ஒண்ணு 11th பிளேஸ் வந்து இவர் பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா? எஜுகேஷன் வைஸ் நம்ம நல்லா இருக்கு, நல்லா சம்பாதிக்க போறாரு, படிக்க போறாருலாம் சொல்லிட்டோம். பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா? விருச்சிகத்துல அங்காரகம் தானே ஹவுஸ் ஓனர். இங்க இல்ல சுக்ரன். துலாம் இல்லையா 11 துலாம். ஆமா ஆமா சரி துலாம் அடுத்துதானே 10 முடிஞ்சிருச்சு. கரெக்ட். துலாத்துல பிசினஸ்க்கும் 10 தான். நன்னா இருக்குன்னு சொல்லிட்டோம். உச்சத்துல வேற இருக்காரு புதன். ஆமா, அந்த தொழில் ஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு. இப்போ இவர் பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா வந்து கேக்குறாரு. அவரு சம் 25-30 இயர்ஸ் ஆயிடுத்து அவருக்கு. எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டாரு. நான் ஓன் ஸ்டார்ட் அப் தரப்போறேன், பிசினஸ் தரப்போறேன், பிசினஸ்க்கு ஒரு ஓன் ஸ்டார்ட் அப் தரப்போறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் தரப்போறேன். ஏன்னா இவர் வந்து இமேஜினேஷன் பவர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டோம். இவர் எதுவுமே அப்ப இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே சின்னதா இருக்க போறது இல்ல. கஷ்டமும் படல. இவர் சின்ன வயசுல இருந்து கஷ்டமும் பட்டது இல்ல. கஷ்டப்பட்டுலாம் இவர் ஒன்னும் மணி சேர்த்து வைக்கல. இருக்கிறதே இவர் செலவு பண்ண போறார். இவரோட இமேஜினேஷன், இவரோட பிளான் எல்லாமே ஹைஃபையா தான் இருக்க போறது. ஒரு பெரிய லெவல்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். நன்னா தான் இருக்கும், பிசினஸ் செஞ்சா நன்னா இருக்கும், ஆனா லாபம் வராது. நம்ம 10 ரூபா போடுறோம்னா 20 ரூபாய் 25 ரூபாய் எடுக்கணும். 100% 150% ப்ராஃபிட் எடுத்தோம்னா அது வந்து சாமர்த்தியம். அது ஏன் சொல்றோம் அப்படி? அந்த சுக்கிரன் வந்துட்டு 8ல மறைவு, லக்னத்துல இருந்து 8ல மறைவு. லக்னத்துல இருந்து 8ல மறைவு. முதலே சொன்ன மாதிரி சுக்கிரன் ஹீட், ஒரு கோல்டு காம்பினேஷன்ல இருக்காரு சந்திரன் கூட. மறுபடியும் கோல்டான பிளானட் சனி வேற அவரை பாக்குறார். 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதியும் அவர்தான். மார்ஸ் வந்து மங்களன் வந்து 7ஆம் பார்வையாக அங்க பாக்குறாரு. கரெக்ட் தான், லாபத்தை தருவார் அந்த மங்களன், இல்லைன்னு சொல்லல. ஆனா லாபஸ்தானாதிபதி தான் அபரிமிதமான லாபங்களுக்கு பொறுப்பு. 10 ரூபாய் போட்டாருன்னா 12 ரூபாய் சம்பாதிப்பாரு. அந்த 2 ரூபாய் என்ன நிக்கும்? இவர் போயிட்டு வர்ற டிரான்ஸ்போர்டேஷன் என்ன ஆகுறது, மீட்டிங்ஸ் என்ன ஆகுறது, அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுறது, அதுக்கு அந்த 2 ரூபாய் ஒண்ணுமே காணாதே. இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா தானே இருக்கு. அப்ப இவர் இன்வெஸ்ட் பண்றாருன்னா மோர் தென் 100 or 150% or 200% ப்ராஃபிட் வரணும். அப்பதான் இவருக்கு கொஞ்சமாவது ப்ராஃபிட் கைக்கு நிற்கும் எல்லாம் போக. ஸோ வந்து இவர் வந்து பிசினஸ் பண்றதை விட ஜாபுக்கு போறது ரொம்ப நல்லது. ப்ராஃபிட்டபிளா இருக்காது, அதிகமான இவர் நினைக்கிற அளவுக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ ஜாபுக்கு போனார் அப்படின்னா மோர் தேன் தட் இவர் ஏர்னிங்ஸ் எடுத்துட்டு போயிடலாம். பிசினஸ் செய்யறத விட அதிகமான ஏர்னிங்ஸ் இவர் எடுத்துட்டு போயிடலாம். 12ஆம் இடம் நன்னா இருக்கு. அவர் வந்து அங்கே 5ஆம் இடத்துல இருக்கார். அயனசைனஸ்தானம், விரயஸ்தானம், ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காரு. ஆமா, ஓன் ஹவுஸ்லயே இருக்காரு. விரயங்கள் இருந்தாலும் சுப விரயங்கள் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது. இந்த ஜாதகத்துல இன்னும் கூட சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம அண்ணா என்னைக்கு மண்டே ஆர் டியூஸ்டே வெட்னஸ்டே அப்போ சனிக்கிழமை நீங்க ஃப்ரீயா? ஃப்ரீ தான். சாட்டர்டே சண்டே அவர்கிட்ட பேசி பாக்குறேன், சொல்றேன், குரூப்ல போட்டேன். கண்டிப்பா சரி, கண்டிப்பா கண்டிப்பா. வசுதேவ சுதம் தேவம் பஞ்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராம் 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 ராம்.